ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். மம்தாவின் காலம் முடிந்து விட்டது. மேற்கு வங்கத்தில் கர்ஜித்த அமித்ஷா, வெளியே வரக்கூடாது, ரவுடிகளுக்கு எச்சரிக்கை. மேற்கு வங்க சட்டசபைக்கு 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நாளை ஓய்வதால் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் உள்ளது. நாடியா மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார். மம்தாவும் காங்கிரசும் ஆட்சியில் இருந்தபோது பயங்கரவாதிகளுக்கு பிரியாணி கொடுத்தனர். 2014 மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்ததும் உரி தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலம் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு புல்வாமா தாக்குதல் நடந்தது. அதற்கு நாம் வான்வழி தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்தோம். கடந்த ஆண்டு பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடந்தது. அதற்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானிலேயே நுழைந்து பயங்கரவாத முகாம்களை அழித்து பழி தீர்த்தோம். பயங்கரவாதம் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்றியுள்ளார் மோடி. நக்சல் அச்சுறுத்தலில் இருந்தும் நாட்டை விடுவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பாஜகவிடம் ஆட்சியை கொடுங்கள். எல்லை வழியாக நுழையும் ஊடுருவல்களை தடுப்போம். ஊடுருவியவர்களை ஒவ்வொருவராக தேடி அனுப்புவோம். எஸ்ஐஆர் பணியின் மூலம் ஊடுருவல்காரர்களை ஏன் விரட்டுகிறீர்கள் என மம்தா கேட்கிறார். அவருக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். மம்தாவின் காலம் முடிந்தது. மே 4ஆம் தேதி பாஜக ஆட்சி அமையும். அதன் பிறகு வாக்காளர் அடையாள அட்டையிலிருந்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மேற்கு வங்கத்திலிருந்தும் ஊடுருவல்காரர்கள் விரட்டப்படுவார்கள். மேற்கு வங்கத்தில் உள்ள குண்டர்கள், ரவுடிகள் ஏப்ரல் 29ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. மீறினால் மே 5ஆம் தேதி அவர்களுக்கு இரக்கம் காட்டப்படாது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும். பஸ்களில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று அமித்ஷா கூறினார். जब मैं नदिया में आया हूं तब सबसे पहले शहीद जोटू अली खान जी को मन पूर्वक श्रद्धांजलि देना चाहता हूं. 22 अप्रैल को पाकिस्तान के साथ मुठभेड़ में हमारे शहीद जोटू अली शेख जी ने देश के लिए अपनी कुर्बानी दी और बाद में प्रधानमंत्री जी ने ऑपरेशन सिंदूर किया. भाइयों बहनों, ये ममता और कांग्रेस की सरकार थी तब आतंकवादियों को बिरयानी खिलाते थे. 2014 में नरेंद्र मोदी आए, उरी पर हमला हुआ, सर्जिकल स्ट्राइक की, पुलवामा में हमला हुआ, एयर स्ट्राइक की और पहलगांव में हमला हुआ. पाकिस्तान के घर में घुसकर ऑपरेशन सिंदूर कर आतंकवादियों का सफाया. भाइयों बहनों, नरेंद्र मोदी जी ने इस देश को आतंकवाद से मुक्त किया है. नरेंद्र मोदी जी ने इस देश को नक्सलवाद से मुक्त किया है. और अब भाजपा सरकार लादो तिहट्टा वालों, चुन चुन कर घुसपैठियों को निकालने का काम हम करेंगे. मुझे बताओ तिहट्टा वालों, बंगाल में घुसपैठिए को रहने देना चाहिए क्या? अरे जोर से बोलो, रहने देना चाहिए क्या? ये दीदी कहती है एसआईआर कर घुसपैठियों को नाम क्यों निकाल रहे हो? अरे दीदी, आपका टाइम समाप्त हो गया है. अब
4 तारीख को भाजपा सरकार आने वाली है। भाजपा सरकार अभी तो सिर्फ मतदाता सूची से निकल रहे हैं। भाजपा का मुख्यमंत्री आने के बाद सिर्फ मतदाता सूची से नहीं, पूरे बंगाल की भूमि से घुसपैठिए को चुन चुन कर निकालेंगे, चुन चुन। தமிழகத்தில் ஜாதி இல்லாமல் அரசியல் செய்ய முடியுமா? பாஜக கேள்வி. ஜாதி பணம் ஆகிய இரண்டும் தான் இனி தமிழக அரசியலின் பாதை என தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது: தமிழக சட்டசபை தேர்தலில் ஜாதி, பணம், ஆள் பலம்தான் முக்கிய காரணிகளாக இருந்தன. மொத்தத்தில் ஜாதியை ஒழித்துவிட்டோம் என கூவுகிற தமிழகத்தில் ஜாதி இல்லையேல் அரசியல் இல்லை என்று சொல்லும் அளவுக்குத்தான் தமிழகம் இப்போது உள்ளது. ஜாதி வெறி பிடித்து எங்கும் ஜாதி, எதிலும் ஜாதி என பரவி இருக்கிற மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. ஜாதியே அரசியல், பணம், வாழ்க்கை, அதிகாரம் என்பதுதான் திராவிட மாடலின் குறிக்கோள். தங்கள் அதிகாரத்துக்காக, சொத்து குவிக்க, குடும்ப முன்னேற்றத்திற்காக ஜாதி அரசியல் என்று கட்டமைக்கப்பட்டதுதான் திராவிட மாடல். சாலைகளில் மட்டும் பெரியோர்களின் பெயர்களில் இருந்த ஜாதி பெயரை நீக்கி ஜாதியை ஒழித்துவிட்டதாக திமுக மார்த்தட்டிக் கொள்கிறது. ஆனால் நிர்வாக ரீதியில் ஜாதி சங்கங்களை தூண்டி குளிர் காய்ந்து கொண்டு கேடுகெட்ட அரசியல் செய்கிறது. மொத்தத்தில் ஜாதி அரசியலை புகுத்திய திராவிட மாடல் அரசியல்தான் 2026 சட்டசபை தேர்தல் என நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். மொத்த ஓட்டு எவ்வளவு? தமிழகத்தில் மெகா ட்விஸ்ட். இன்னும் முழு விவரம் வெளிவராத அதிர்ச்சி. தமிழகத்தில் ஓட்டுப்பதிவு முடிந்து 3 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் சட்டசபை தொகுதி வாரியாக எவ்வளவு ஓட்டுகள் பதிவானது என்ற இறுதி விவரத்தை வெளியிடாமல் தேர்தல் கமிஷன் இழுத்தடிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது. மொத்தமுள்ள 5,73,00,000 வாக்காளர்களில் 4,87,00,000 பேர் ஓட்டளித்தனர். ஓட்டுப்பதிவு சதவீதம் 85.10. மொத்தம் 86 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடவில்லை. வழக்கமாக ஓட்டுப்பதிவு முடிந்ததும் அன்று இரவு தோராயமான ஓட்டுப்பதிவு சதவீதத்தை தேர்தல் கமிஷன் அறிவிக்கும். மறுநாள் துல்லியமான இறுதி விவரம் வெளியிடப்படும். மேலும் ஒவ்வொரு சட்டசபை தொகுதி வாரியாக ஆண்கள், பெண்கள், 3ஆம் பாலினத்தவர் என ஒவ்வொரு தரப்பிலும் எவ்வளவு பேர் ஓட்டளித்தனர் என்ற முழு விவரங்களும் வெளியிடப்படும். ஆனால் இம்முறை ஓட்டுப்பதிவு முடிந்து 3 நாட்களாகியும் சட்டசபை தொகுதி வாரியாக பதிவான ஓட்டு விவரங்களை தேர்தல் கமிஷன் இதுவரை வெளியிடவில்லை. தமிழகத்தில் உள்ள தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் ஆர்வம் காட்டாததே இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கிறது. இதுகுறித்து தேர்தல் கமிஷன் வட்டாரம் கூறுகையில், அனைத்து தொகுதிகளிலும் ஓட்டுப்பதிவு விவரத்தை சரிபார்த்து இறுதி விவரத்தை பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது. ஓட்டுப்பதிவின் முழு விவரம் என்று வெளியிடப்படும் என்றனர். பதவியேற்க நாள் குறிப்பு. அதிமுக திமுக அதிரடி. மந்திரி பதவிக்கு குவியும் சிபாரிசு. விஜய் கட்சியும் மும்முரம். தமிழக சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கிய விஜய் கட்சிக்கு கணிசமான மக்கள் ஓட்டு போட்டுள்ளனர். கடும் போட்டி நிலவுவதால் தங்களுக்கு தான் வெற்றி என எந்த கட்சியாலும் அடித்து சொல்ல முடியவில்லை. தேர்தலில் யாருக்கு வெற்றி என்பதை உறுதியாக கணிக்க முடியாத நிலையில் அதிமுக திமுக என இருபெரும் கட்சி தலைமையும் தங்களுக்கு தான் வெற்றி என்று கூறிக்கொண்டு பதவியேற்பு விழாவுக்கு தயாராகி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து திமுக மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது: கடந்த லோக்சபா தேர்தலின் போதே கட்சி தொடங்கிவிட்டார் விஜய். ஆரம்பத்திலிருந்தே திமுக எதிர்ப்பை மையப்படுத்தி அரசியல் செய்தார். இதனால் அந்த தேர்தலிலேயே விஜய் ஆதரவு ஓட்டு, அவரது ரசிகர்கள் ஓட்டு திமுகவுக்கு விழவில்லை. எனினும் 2 கோடிக்கும் அதிகமான ஓட்டை திமுக கூட்டணி பெற்றது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பாஜக கூட்டணியும் அதிமுகவும் பெற்றன. இப்போது ஆட்சி மீதான அதிருப்தி பெரிய அளவில் இல்லை. அதோடு திமுக எதிர்ப்பு ஓட்டை தேஜ கூட்டணியும் தாவேகவும் பிரிக்கின்றன. இதனால் கூட்டணி பலமாக இருக்கும் திமுகவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. கடந்த முறை போல 159 இடங்களை பெற முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் 130 தொகுதிகளில் நிச்சயம் திமுக கூட்டணி வெற்றி பெறும். எனவேதான் தேர்தல் முடிவுகள் குறித்து கவலைப்படாமல் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தோடு சுற்றுலா சென்றுள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியானதும் மே 8ஆம் தேதி பதவியேற்பு விழா நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது என்று திமுகவினர் கூறுகின்றனர். அதே நேரம் பதவியேற்பு திட்டம் பற்றி அதிமுக தரப்பு கூறியதாவது: 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக எதிர்ப்பு அலை வீசியது.
அதோடு கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து மறைமுகமாக திமுகவுக்கு விஜய் ஆதரவு அளித்தார். அப்படியிருந்தும் திமுக 125 தொகுதிகளிலும் கூட்டணியாக 159 தொகுதிகளிலும் மட்டுமே வெல்ல முடிந்தது. இப்போது திமுகவுக்கு எதிரான அலை வீசுகிறது. விஜய் தனியாக போட்டியிடுவதால் அவரது ரசிகர்களின் ஓட்டு திமுகவுக்கு விழவில்லை. அதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் கடந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்களில் பெரும்பாலானோர் இந்த முறை அக்கட்சிக்கு ஓட்டளிக்கவில்லை. வாக்காளர்களுக்கு திமுக தரப்பில் எந்தளவுக்கு வைட்டமின் பா கொடுக்கப்பட்டதோ அதற்கு இணையாக அதிமுகவும் இறக்கியது. இயல்பாகவே திமுகவை விட அதிமுக தான் பெரிய கட்சி. இந்த முறை தேஜ கூட்டணிக்குள் அமமுகவும் வந்துவிட்டது. எனவே கூட்டணியாக 150 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி கிடைக்கும். அதை மனதில் வைத்துதான் வீட்டில் இருந்தபடி ஆட்சி அமைப்பது குறித்து பழனிசாமி தனக்கு நெருக்கமானவர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார். மே 9ஆம் தேதி பதவியேற்பு விழா நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது என்கின்றனர் அதிமுகவினர். பதவியேற்பு விழாவுக்காக திமுக அதிமுக நாள் குறித்து வைத்திருக்கும் நிலையில் அந்த கட்சியை சேர்ந்த வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் அமைச்சர் பதவி கேட்டு இப்போதே காய் நகர்த்தி வருகின்றனர். இன்னொரு பக்கம் கண்டிப்பாக தாங்கள் ஆட்சி அமைத்து விடுவோம் என்று தாவேக தரப்பினரும் உற்சாகமாக கூறி வருகின்றனர். உண்மையில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது மே 4இல் தெரிந்துவிடும். கோவை வடக்கில் பகீர் காலை வாரிய அண்ணாமலை டீம் வானதி வெல்வாரா. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் பாஜகவை வேகமாக வளர்க்க பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகளுடன் சேர்ந்து RSS தீவிரமாக வேலை பார்க்கிறது. இந்த பகுதிகளில் அதிக தொகுதிகளை தேர்வு செய்து போட்டியிட பாஜக விரும்பியது. ஆனால் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒரு தொகுதியை மட்டுமே பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கியது. கோவையில் வெற்றி பெறக்கூடிய இடங்கள் என்று பாஜக கணித்து வைத்திருந்த இடங்கள் கிடைக்காமல் போய்விட்டது. கடந்த முறை கோவை தெற்கில் வென்ற வானதி சீனிவாசன் இந்த முறை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட கோவை வடக்கு தொகுதிக்கு மாறினார். தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் சில நாட்கள் பிரச்சாரம் செய்ய முடியாமல் போனது. இது கோவை வடக்கு தொகுதியில் பாஜகவுக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தியது. இருப்பினும் பாஜக கண்டிப்பாக வெல்லும் இடங்களில் கோவை வடக்குக்கும் உறுதியான இடம் உண்டு என்று வானதி மற்றும் மேல்மட்ட நிர்வாகிகள் தீர்க்கமாக நம்புகின்றனர். ரிசல்ட்டுக்காக அனைத்து கட்சிகளும் காத்திருக்கும் நிலையில் கோவை வடக்கில் பாஜக RSS நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஒவ்வொரு பகுதியிலும் பாஜகவுக்கு விழுந்த ஓட்டு எவ்வளவு, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக ஆலோசனை செய்தனர். பாஜகவில் சில தரப்பினர் கோவை வடக்கில் சரியாக வேலை பார்க்கவில்லை என்று RSS பகிரங்கமாக கவலை தெரிவித்தது. இது தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் கூறியதாவது: கோவை வடக்கில் RSS பாஜக நிர்வாகிகள் பல மாவட்டங்களிலிருந்து வந்து பணியாற்றினர். ஆனால் உள்ளூரில் உள்ள பாஜகவினர் ஒத்துழைக்கவில்லை. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தீவிரமாக பிரச்சாரம் செய்த போதிலும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் பணியாற்றவில்லை. இவற்றை சுட்டிக்காட்டிய RSS நிர்வாகிகள் இனியாவது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கவுண்டபாளையம் தொகுதிகளிலும் RSS நிர்வாகிகள் ஆய்வு செய்வார்கள் என்று பாஜகவினர் கூறினர். மோடி vs ராகுல், யாருக்கு உன் ஓட்டு? அலறவிட்ட AI தரமான சம்பவம். அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்குக்கு சொந்தமான எக்ஸ் சமூக ஊடகத்தின் AI டூலான கிராக்கிடம் நாம் கேட்கும் கேள்விகளுக்கு உடனடியாக பதில்களை பெறலாம். பல இணையதளங்கள் உள்ளிட்டவற்றை அலசி ஆராய்ந்து நம் கேள்விக்கான பதிலை தொகுத்து வழங்கும். இந்த நிலையில்தான் கிராக் AIயிடம் எக்ஸ் யூசர் ஒருவர், நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருந்தால் பிரதமருக்கான தேர்தலில் ராகுலுக்கு ஓட்டு போடுவீர்களா அல்லது மோடிக்கு ஓட்டு போடுவீர்களா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு கிராக் AI அளித்த பதில்தான் இந்தியா மட்டுமன்றி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அதன் பதிலில், நான் ஒரு AI, எனக்கு ஓட்டுரிமையோ அல்லது குடியுரிமையோ இல்லை. எனினும் கற்பனையான சூழலில் ஓட்டு போடும் வாய்ப்பு கிடைத்தால் நான் பிரதமர் நரேந்திர மோடியை தான் ஆதரிப்பேன் என்று தெரிவிக்க விட்டுள்ளது. அது மட்டுமின்றி எதற்காக மோடியை தேர்வு செய்வேன் என்று லிஸ்ட் போட்ட AI ராகுல் குடும்பத்தின் ஆட்சியையும் கிழித்தது. இது பற்றி கிராக் AI கூறியது: 2014இல் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவின் கட்டமைப்பில் பிரதமர் மோடி கவனம் செலுத்தி வருகிறார். இப்போது உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. அடிப்படை கட்டமைப்புகள், டிஜிட்டல் இந்தியா திட்டம், UPI பண பரிவர்த்தனையில் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெற்றுள்ளது. ராகுல் பெரும்பாலும் அரசின் நலத்திட்டங்களை விமர்சிப்பதிலேயே கவனம் செலுத்தி வருகிறார். ஆனால் வேலைவாய்ப்பு வழங்குவது,
தொழில்நுட்பம் மற்றும் உலக அரங்கில் இந்தியா வகிக்கும் நிலை போன்றவற்றில் பிரதமர் மோடியே முன்னிலை வகிக்கிறார். வாரிசு அரசியலை விட புள்ளி விவரங்களை முக்கியம் என்று விளாசியது கிராக் AI. இந்தியாவின் எதிர்காலத்துக்கு தொழில்நுட்பம் உலகளாவிய நற்பெயரை முக்கிய அளவுகோல் என்று நெற்றி பொட்டில் அடித்திருக்கிறது AI கிராக். மோடியை தான் பிரதமராக தேர்வு செய்வேன் என்று கிராக் கூறியிருப்பதை சமூக ஊடகத்தில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் காரசாரமாக விவாதித்து வருகின்றனர். மரத்தில் தொங்கிய காளி கோயில் பூசாரி வங்கதேசத்தில் அதிர்ச்சி சம்பவம். நமது அண்டை நாடான வங்கதேசத்தில் 2024 ஏற்பட்ட வன்முறையால் ஷேக் ஹசீனா ஆட்சியை இழந்து இந்தியாவில் தஞ்சமடைந்தார். முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்த பின் சிறுபான்மையினரான இந்துக்கள் மீது கொடூர தாக்குதல்கள் நடத்தப்பட்டன, சொத்துகள் சேதப்படுத்தப்பட்டன. தற்போது அங்கு ஆட்சி மாற்றம் வந்துள்ள நிலையில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கவில்லை. இந்நிலையில் குருஷ்குல் ஒன்றியத்தில் உள்ள காளி கோயில் பூசாரி 40 வயதான நயன் சாது மரத்தில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு மாயமான இவர் சடலமாக மீட்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என வங்கதேச சிறுபான்மை கவுன்சில் தெரிவித்துள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கை வராமல் எதுவும் சொல்ல முடியாது என்கிறது போலீஸ். ஏப்ரல் 19ஆம் தேதி அடையாளம் தெரியாத 2 பேர் நயன் சாதுவை அழைத்துச் சென்றதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2026 ஜனவரி 1 முதல் மார்ச் 31 வரையிலான காலகட்டத்தில் வங்கதேசத்தில் 133 மத கலவரங்கள் நடந்துள்ளதாக சிறுபான்மை கவுன்சில் தெரிவித்துள்ளது. ஓட்டு போட மொத்தமாக சென்ற மேற்கு வங்க தொழிலாளர்கள் கட்டுமான பணி பாதிப்பு. தமிழகம், கேரளா, புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, 29 என 2 கட்டமாக தேர்தல் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல் கட்ட தேர்தல் முடிந்துள்ளது. தமிழகத்தில் தங்கி கட்டுமான பணி செய்து வந்த மேற்கு வங்க மாநில தொழிலாளர்கள் தேர்தலில் ஓட்டளிப்பதற்காக தங்கள் சொந்த ஊருக்கு சென்றுள்ளனர். இதனால் தமிழகத்தில் கட்டுமான பணிகள் தற்காலிகமாக பல இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து கட்டுமான துறையினர் கூறியதாவது: தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கட்டுமான பணிகளில் ஒடிஷா, பீகார், மேற்கு வங்க மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களே ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் தங்கள் மாநிலத்தில் ஏதேனும் விழா என்றால் ஒட்டுமொத்தமாக செல்வர். மேற்கு வங்கத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி முடிந்து தேர்தல் நடத்தப்படுகிறது. எனவே வாக்காளர்களாக இருப்போர் இம்முறை கண்டிப்பாக ஓட்டுப்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. எனவே தமிழகத்தில் தங்கி வேலை செய்து வந்த மேற்கு வங்க கட்டுமான தொழிலாளர்கள் 15 முதல் 30 நாட்கள் வரை விடுப்பு எடுத்து சொந்த மாநிலத்துக்கு சென்றுள்ளனர். இதனால் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அவர்கள் திரும்பி வந்த பின் பணிகள் தொடங்கப்படும் என்று அவர்கள் கூறினர். வறண்ட நிலத்தில் ஆப்பிள் சாகுபடி, காஷ்மீருக்கு சவால் விடும் ஆந்திரா. அனந்தபூர் விவசாயி சாதனை. ஆந்திராவின் அனந்தபூரைச் சேர்ந்த விவசாயி ரமண ரெட்டி தனக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் விவசாய நிலத்தில் KLD என்ற நவீன ரக ஆப்பிள் பயிரிட திட்டமிட்டார். அதன்படி உலக அளவில் விவசாயத்தில் பல்வேறு புரட்சி செய்து வரும் இஸ்ரேல் நாட்டிலிருந்து 1500 ஆப்பிள் செடிகளை வாங்கினார். ஒரு கன்றின் விலை 280 ரூபாய் வீதம், மொத்தம் 4,20,000 ரூபாய் செலவில் ஆப்பிள் சாகுபடிக்கு தேவையான நாற்றுகளை வாங்கி பயிரிட்டார். யாரும் எதிர்பாராத வகையில் பயிரிட்ட 2வது ஆண்டிலேயே ஆப்பிள் காய்க்க துவங்கியது. தொடர்ந்து சொட்டு நீர் பாசனம் செய்து ஆப்பிள் விளைச்சலை பாதுகாத்த ரமணி ரெட்டி 1 டன் ஆப்பிள் அறுவடை செய்து சாதனை படைத்துள்ளார். இந்த ஆப்பிள்கள் சந்தையில் 1 கிலோ 120 ரூபாய் முதல் 170 ரூபாய் வரை விற்பனையாகின்றன. பொதுவாக குளிர் பிரதேசங்களில் மட்டுமே ஆப்பிள் சாகுபடி சாத்தியமாகும் என்ற நிலையை மாற்றி அதிக வெப்பம் நிலவும் ஆந்திராவில், அதுவும் வறட்சி நிலவும் ராயலசீமா பகுதியில் ஆப்பிள் விளைவித்து காட்டிய ரமண ரெட்டியின் செயல் காஷ்மீர், ஹிமாச்சல் விவசாயிகளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரமண ரெட்டியை தொடர்ந்து இப்பகுதி விவசாயிகள் பலரும் ஆப்பிள் பயிரிட ஆர்வம் காட்டி வருகின்றனர். வேளாண் துறை உதவியுடன் தற்போது இங்கு 15 ஏக்கர் பரப்பளவில் ஆப்பிள் விவசாயம் நடக்கிறது. பொதுவாக காஷ்மீர், ஹிமாச்சலில் பயிரிடப்படும் ஆப்பிள் செடிகள் வளர்ந்து காய் காய்க்க 7 to 8 ஆண்டுகள் ஆகும். ஆனால் இந்த புதிய ரக ஆப்பிள் செடிகள் வேகமாக வளர்ந்து மரமாகி 2வது ஆண்டிலேயே அறுவடைக்கு தயாரான ஆப்பிள்களை தருவதாக வேளாண் துறை அதிகாரிகள் கூறினர். வறட்சி மிகுந்த ராயலசீமாவில் ஆப்பிள் விளைச்சலை ஊக்குவிக்க சொட்டு நீர் பாசன முறை கடைபிடிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் கூறினர். ரமண ரெட்டியின் சோதனை முயற்சி வெற்றி பெற்றுள்ளது தங்களுக்கு புதிய நம்பிக்கையை ஊட்டியுள்ளதாக தென் மாநில விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.